ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தை சொல்லி, அந்த வருமானத்துக்கு எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலாம், அதில் எப்படி சேமிக்கலாம், அதிக அளவு பணத்தை எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூடுதலான வருமானம் இருந்தாலும், குறைவான வருமானம் இருந்தாலும், இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்களும் உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான வீடியோவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 35,000 ரூபாய் வருமானம். அதில் வந்து எப்படி வந்து பட்ஜெட் வந்து போடலாம், அதில் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து விலைவாசி அப்படிங்கிறது நம்மளுக்கு நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 35,000 ரூபாயை வச்சு ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா, கடன் இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தேவைகளும் அதிகமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செலவுகளும் அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு வருமானத்தை வச்சு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி அவங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அப்படிங்கிறது எப்போவுமே சேலஞ்சாக எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து செலவெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் போயிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு பண்ணிடலாம், நாளான்னைக்கு பண்ணிடலாம்னு நினைப்போம். பட் வந்து நம்மளால் ரூ. 1 கூட எடுத்து வச்சு சேமிக்க முடியாத ஒரு சூழல் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் வந்து இந்த மாதத்தில் இவ்வளோ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து ரூ. 1 உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதற்கான ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேமிப்புக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் செலவுகளுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களால் செய்ய முடியும். அது இல்லாமல் சிக்கனமும் சேமிப்பும் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் அவசியம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கடன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகாமல் நம்மளால் பட்ஜெட் செலவுகளையும் சேமிப்புகளையும் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த சிக்கனம் சிறு சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மைண்ட்குள்ளே வச்சுக்கிட்டே நம்மளுடைய செலவுகளையும் சேமிப்புகளையும் பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து நம்ம எக்கனாமிஸ்ட் சொல்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 30 20 இல்லைங்களா? இந்த 50 30 20யை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து எவ்வளோ வருதுன்னா 17,500 ரூபாய் வருது. 30% பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் வருது. 20% அப்படிங்கிறது 7,000 ரூபாய் வருது. எப்பவுமே உங்களுடைய வருமானம் வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பிரிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் தான் செலவாகும். இதை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக செலவு பண்ணுறோமா, எதுக்கு கூடுதலாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சேமிப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பவுமே உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னா அந்த வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல 50 30 20 அப்படின்னு பிரித்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேமிப்புக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இப்போ 7,000 ரூபாய் நான் எடுத்து சேமிக்கணும்னு இதில் சொல்லியிருக்கிறேன். பட் உங்களால் 7,000 ரூபாய் எடுத்து வைக்க முடியலன்னா கூட ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் அப்படின்னு கொஞ்சமாக 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா 50% 30% 20% அப்படின்னு பிரிக்கும்போது ஒரு 7,000 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17,500 ரூபாய் அப்படிங்கிறது நீட்ஸுக்கு. கண்டிப்பாக இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்கிறது நம்மளுடைய தேவைகள். 10,500 ரூபாய் அதாவது வான்ஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்ம வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம செய்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை தள்ளி போடலாம் அப்படிங்கிற விஷயம் தான் வான்ஸு. அடுத்தது சேமிப்பு 7,000 ரூபாய். இதில் எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை வந்து பிரித்து செலவு பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சேமிப்புக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு 7,000 ரூபாயை எடுத்துருங்க. எடுத்து அதை வந்து சேமிக்கிறதுக்குன்னு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 7,000 ரூபாய் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கோங்க. அந்த 7,000 ரூபாயை எப்படியெல்லாம் பிரித்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆன்லைனில் வந்து ஏதோ ஒரு வேறு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அதை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. எல்லா சேமிப்புகளும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து ஆன்லைனில் போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமலும் நம்ம வந்து மாதம் வந்து எடுத்துகிட்டு போய் கட்டணும், நாளைக்கு கட்டலாம், நாளான்னைக்கு கட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம வந்து செலவுக்கான பணமாக மாறிடும். அதனால் வந்து எப்போவுமே ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து இந்த 7000ல் இவங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்கான பணம், அடுத்தது வந்து கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கணும். ஆர்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கான ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம வந்து ஆர்டிஐ சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து கண்டிப்பாக கோல்டில் கொஞ்சம் பணத்தை போடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க 10 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுங்க. அடுத்தது பிபிஎஃப் அப்படிங்கிறது பொன்மகன் சேமிப்பு திட்டம். பட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்மில் சேமிக்கிறக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து குறிப்பிட்ட அளவு போடுங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஸ்ஐபியில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவும் மியூச்சுவல் ஃபண்டு தான், எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் சிஸ்டம் இருக்குது. இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 7000 ருபீஸை இதில் உங்களுக்கு எதிலெல்லாம் வந்து போடணும் அப்படின்னு உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை பிரித்து போடுங்க. கண்டிப்பாக இதுலேயும் வந்து பர்சன்டேஜ் வைஸ் இது இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது நம்ம எப்படி பட்ஜெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தினச்செலவுகள், பட்ஜெட் பிளானிங்க்கு போயிடலாம். இந்த பட்ஜெட் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து தினச்செலவுகள். தினமும் வந்து என்னென்ன செலவுகள்லாம் நம்ம பண்ணுவோமோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கீரை வாங்கலாம், சாமி கும்பிட்றதுக்கு பூ வாங்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து எப்போவாவது வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 1000 ரூபாயை முதல்ல தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து வாரச்செலவுகள். இது வந்து வாரச்செலவுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே செலவுகளை பண்ண முடியும். கண்டிப்பாக வாரம் மட்டும் காய்கறிகள் வாங்குறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். அடிக்கடி நம்ம வந்து கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விலையும் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூடுதல் செலவும் ஆகும். அதனால் வாரத்துக்கு ஒரு 300 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு 1200 ரூபா. அதே மாதிரி என்வி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 400 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 வாரத்துக்கு 600 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இது ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரத்துக்கும் 400 ரூபா 400 ரூபானா 1600 ரூபா. இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். இதில் உங்கள் வீட்டுக்கு செலவுகள் கூடுதலாக வருதுன்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். எது அதிகமாக வருதோ அது அதிகமாகவும், எது குறைவாக பண்ணுறீங்களோ அதை குறைவாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு 4400 ரூபா அப்படின்னு நான் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கூடுதலானால் கூட 5000 ரூபாய்க்குள்ள செலவுகள் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அதை விட்டு தாண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சிரமமாக தான் இருக்கும். அடுத்தது மாத செலவுகள். இப்போ மாத செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்ட்டு, மளிகை, பால், ஈபி, கேஸு இதை மட்டும் நான் தான் வந்து மாத செலவுகளில் கொண்டு வந்திருக்கேன். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வாடகை வந்து 1600 ரூபா 6500 ரூபா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மளிகைக்கு ஒரு 3500 ரூபா போதுமானதாக இருக்கும். பாலுக்கு ஒரு 1200 ரூபா, ஈபிக்கு ஒரு மாதத்துக்கு 400 ரூபா, 2 மாதத்துக்கு 800 ரூபாய்க்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸு எல்லாருமே 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வாங்குவோம். ஒரு மாதத்துக்கு 500 ரூபானா 2 மாதத்துக்கு 1000 ரூபா போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 12100 ரூபா. இது வந்து மாத செலவுகளில் நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வான்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம் இல்லைங்களா, 10500 ரூபா. அந்த செலவில் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். மாதம் ஒரு 300 ரூபா. பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு 1500 ரூபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 1000 ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னா செலவாக்கிடுங்க. செலவாகலை அப்படின்னா அதை சேமிப்பாக மாற்றிடுங்க. அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் வந்து நெட்டோட சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக கூடுதலாக வருது அப்படிங்கிறதுனால மொபைலுக்கு வந்து ஒரு 750 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து 3550 ரூபா வருது. இது இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் செலவு நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, டூர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஃபேமிலி கூட ஒரு பெரிய நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். அதனால் குழந்தைங்களோட எங்கே வந்து உங்களால் போக முடியுமோ உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பிளானை வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா 10 மாதம் சேமிக்கிறீங்கன்னா 10,000 ரூபா கிடச்சிடும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாயை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறீங்கன்னா ஒரு 10,000 கிடைக்கும். கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஷாப்பிங்க்கு வந்து 1500 ரூபா நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது என்டர்டைன்மெண்ட்டுக்கு 2000 போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து வான்ஸ். ஏன்னா நான் வான்ஸுங்கிற கேட்டகரியில் ஏன் இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன்னா, இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செய்துக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிறப்போ இதை வந்து வேறு ஒரு சேமிப்புக்கோ அல்லது செலவுகளுக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் அன்எக்ஸ்பெக்டடு. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில வீடுகளில் நம்மளை வந்து ஒரு
ஒரு திருமணத்துக்கோ அல்லது வந்து ஏதாவது அவங்க வீட்டில் வந்து கிரகப்பிரவேசமோ ஏதோ ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முன்னாடியே சேர்த்து வச்சுருந்தா தான் நம்மளுக்கு செலவு ஆகும் இல்லையா? அதனால் இது வந்து ஒரு ரூ. 1000 ஒதுக்கிடுங்க. அது இல்லாமல் இப்போ இந்த கேட்டகரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் சில செலவுகளும் வரும். என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும். அது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிற வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கூடுதலான செலவுகள் ஆகிறதுக்கு ரூ. 1450 அப்படின்னு நம்ம ஒதுக்கியிருக்கிறோம். பட் இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்னலாம் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. இது இல்லாமவும் செலவுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒதுக்கீடு பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூ. 6950. இப்போ நம்ம வந்து டோட்டல் பார்த்துடலாம். இப்போ வந்து டெய்லி செலவுக்கு வந்து ரூ. 1000, வீக்லி செலவுக்கு ரூ. 4400, மந்த்லி செலவுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 12100, வான்ஸ்க்கு வந்து ரூ. 10500, டோட்டலாக ரூ. 28000 வந்துருச்சு. இப்போ சேவிங்க்கு நம்ம ரூ. 7000 எடுத்து வைக்கிறோம். அதில் வந்து சேர்த்தோம்னா ரூ. 35000. இப்போ இவங்களோட பட்ஜெட் வந்து இதில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கிட்டு ஒரு முறை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் நினச்ச அளவை விட அதிகமாக நீங்கள் வந்து சேமிக்க முடியும். கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்களுமே உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவுகளையும் சேமிப்புகளையும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் நினச்ச அளவுக்கு விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.